இந்த சிலை எப்படி பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா, ஒரு சிலை நீங்க சக்தியூட்டணும் அப்படின்னா, அதர்வண வேதங்கள்ல மந்திரங்கள் நெறையா இருக்கு. இந்த அதர்வண வேதங்கள் மந்திரங்கள் சொல்லும்போதும், ஒரு சிலைக்கு வந்து சக்தி அபரிவிதமா உள்ள போகும். 2வது நீங்க யாகம் வளர்த்தலாம். 3வது நீங்க தீர்த்தங்கள கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். நீங்க எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும், சிலை வந்து தங்க சிலை வைக்க மாட்டாங்க. ஐம்பொன் சிலை வைக்க மாட்டாங்க. ரொம்ப குறைவு. பெரும்பாலும் கருங்கல் சிலை தான் வைப்பாங்க. ஏன் எல்லாரும் இந்த கருங்கல்ல தேர்வு பண்றாங்கன்னா, நீங்க இப்ப சக்தி குடுக்குறீங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே கிரகிக்கணும் இல்லையா? நான் என்ன வேணாலும் உங்களுக்கு குடுப்பேன். நீங்க அத வாங்கிக்கணும். அப்ப இந்த வாங்கிக்கக்கூடிய சக்தி எந்த பொருளுக்கு அதிக அளவு இருக்கு அப்டின்னா, கருங்கல்லுக்கு இருக்கு. நீங்க கோவில்ல பார்த்தீங்கன்னா, கருவறையே கருங்கல்ல கட்டியிருப்பாங்க. எதற்காக அப்டின்னா, நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒண்ணு மேல பட்டு, எதிரொலிச்சு மீண்டும் அந்த சிலைக்குள்ளேயே போயி, அந்த சிலை சக்தி ரூபமா இருந்தா தான், அத நமஸ்காரம் பண்ற எல்லாருக்கும் அதிலிருந்து சக்தி அவங்க பெற்று, அவங்க குறைகள் வந்து இங்க நிவர்த்தி ஆகும். இதுதான் விதி. இல்லைன்னா, ஒரு மனுஷன் கோவில தேடி போக தேவையில்ல. ஏன்னா, உள்ளமே கோவில்ன்லாம் சொல்லிட்டாங்க. கோவில் வந்து உள்ள தான் இருக்கு. இறைவனும் உள்ள தான் வாசம் செய்கிறான். அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. பிறகு ஏன் இந்த வழிபாடு கோவிலுக்கு போய் பண்ணணும்னா, என்கிட்ட இப்ப லோ பேட்டரி ஆயிருச்சு. என்ன நான் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்டின்னா, அந்த சார்ஜிங் பாயிண்ட் தான் கோயில். கோயில் அப்டின்னா, கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம். அரசன் வாழ்கின்ற இல்லம்.